அதிமுகவின் பொதுச் செயலாளராகவும் முதல்வருமாக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் கடந்த மாதம் 5ஆம் தேதி திடீர் மாரடைப்பு காரணமாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் உயிரிழந்தாங்க. தமிழகத்தையே சோகத்தில் ஆழ்த்தின அந்த மரணத்துல நிறைய மர்மங்களும் இருக்கு. இந்த நிலையில ஜெயலலிதா அவர்களின் தோழியான சசிகலா அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவிக்கு வருவேன்னு சொன்னது மக்கள் மத்தியில பெரும் எதிர்ப்பு உருவாக்குச்சு. ஆனா அதெல்லாம் கடந்து கட்சி நிர்வாகிகளோட ஆதரவால் அதிமுக பொதுச் செயலாளரா சசிகலா அவர்கள் பதவியேற்று இருக்காங்க. தமிழகத்தின் முதலமைச்சரா பன்னீர்செல்வம் அவர்கள் ஜெயலலிதா இறந்த அன்னைக்கே பதவியேற்றது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகளான தீபா ஜெயக்குமார் சசிகலா பொதுச் செயலாளரா ஆகுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சும் அவங்க மேல பல குற்றங்களையும் சுமத்திட்டு வந்தாங்க. இவங்க ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அளிச்ச பேட்டி பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அந்த பேட்டியில அவங்க தான் அரசியலுக்கு கண்டிப்பா வருவேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு அதிமுக தொண்டர்கள் மத்தியில பெரும் ஆதரவு கிடைச்சது. தீபாவுக்கு ஆதரவா தமிழகத்துல பல இடங்கள்ல பேனர்களும் வச்சிருந்தாங்க. தீபாவும் அடிக்கடி ஏதாவது ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துக்கிட்டே பரபரப்பையும் எடுத்துக்கிட்டே வந்தாங்க. அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்களும் பொதுமக்களும் தீபாவுக்கு பெரும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. ஜெயலலிதாவின் அண்ணன் மகனான தீபா அவரோட ரத்த சொந்தம்ன்றதுனாலதான் இந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வராங்க. கூடிய சீக்கிரமே இடைத்தேர்தலில் இவங்க நிப்பாங்கன்னு எல்லாரும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இவங்க ஆர்கே நகர் தொகுதியில நிக்கிறதுனாலதான் எங்க நம்ம நின்னா தோற்றுவோம்னு பயந்து சசிகலா அவர்கள் விருதாச்சலம் தொகுதியில தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு பரவலா பேசப்பட்டுச்சு. ஆனா இப்ப அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா சாத்தூர் தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுல மற்ற எல்லா தொகுதியிலுமே சசிகலா அவர்களுக்கு வச்ச பேனர் எல்லாம் கிழிக்கப்பட்டுச்சு. ஆனா சாத்தூர் தொகுதியில அப்படி நடக்கல. அதனால சாத்தூர் தொகுதியில போட்டியிட போவதா முடிவு பண்ணிருக்காங்க. இந்த நிலைமையில கடந்த 2ஆம் தேதி முறையான அறிவிப்பு வெளிவரும் சொல்லியிருந்தாங்க தீபா அவர்கள். ஆனா இன்னும் எந்த ஒரு அறிவிப்பும் வெளிவரல. மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலா தீபா அரசியலுக்கு வருவாங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தீபா இன்னும் எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடாம இருக்காங்க. இதனால இவங்க மேல நிறைய பொய்யான கருத்து பரவிட்டு வருது. மேலும் தீபா ஒரு சரியான முடிவு எடுத்து மக்கள் கிட்ட சொன்னாதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.